பாகிஸ்தான் பெரிய அளவுல அசிங்கப்பட்டு நிக்குது. அந்த பயலுக்கு அதான் 24 மணி நேரம் வேலை. ஆனா, ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் விவகாரத்துல அவங்க நாட்டு மக்கள் கிட்ட போய் எந்த அளவு பணம் ஓட்டலாங்க. இந்தியா போலவே நம்மளும் டிஸ்கவுண்ட்ல வாங்குறோம் அப்படின்னாங்க. அப்படி சொல்லி வாய மூடுறதுக்குள்ள ரஷ்யா சொல்லிருச்சு. ஏலே இவ்வளவு குடுக்குறேனே நான் சொல்லடா. அப்புறம் என்னடா இந்தியா போல டிஸ்கவுண்ட்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிச்சாங்க. இப்ப ஏறக்குறைய அமெரிக்காவும் அப்படிதான் பண்ணியிருக்கு. அதான் விரிவா பார்க்க போறோம். ஒரு 4 தாட்டி கூப்பிட்டு சோறு ஊட்டலேங்கிறக்காக அதே சமயம் பெரிய ஆப்கானிஸ்தான்ல போய் ஒட்டுமொத்த தாலிபான்களை வேட்டையாடுன மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பெரிய அளவு இன்னொரு விஷயத்த பாகிஸ்தான் கிளப்பி விட்டுச்சு. என்ன அப்படின்னா அமெரிக்க ஆயுத உதவிகள்ல புதுசா சில மிசைல்கள் ஆட் ஆகுது. அம்ரான் ஏவுகணைகள் உள்ள வருது. இன்னி எங்க ஆட்டத்தை பாரு அப்படின்னு ஏகபோக வசனம். என்ன 1000 தரப்புறேன். அழிஞ்சு தந்தாலும் பிரச்சனை தான் ஒத்துக்கிறேன். ஆனா அமெரிக்க ஆயுதங்கள் வர மாதிரியே ஒரு டீலு பெரிய அளவு உள்ளூர்ல எல்லாம் கம்பு சுத்தாத இடமே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா சமீபத்துல போய் வெள்ளைப்பாளையெல்லாம் ஆயுத ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அப்ப போட்ட கையெழுத்து எல்லாமே ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுக்கான மெயின்டெனன்ஸ். இவனுங்களுக்கு மட்டும்தான் ஆயுதத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸுக்கும் அமெரிக்காவே காசு செலவு பண்ணணும். எது எதுலயோ சிக்கல நடவடிக்கை அப்படின்னு உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ளூர் மக்களுக்கு சம்பளம் படாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெக்க கிட்ட பயலுங்க. இந்த பாகிஸ்தானுக்கு போறதை கட் பண்ணாலே போதும், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பளம் போட்டுடலாம். ஆனா இந்த வேலையை பார்க்கறத விட்டுட்டு ஒட்டு மொத்தமா ஷட் டவுன் பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. சரி தொலையுது. ஆனா இந்த தடவை ட்ரம்ப் இருக்காரு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு லாபம் தான் மெயின். உக்ரைனுக்கு கொடுத்ததே தோண்டி எடுத்துடணும்னு உக்ரைனையே ரெண்டா உடைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு கொள்ள காலமா குடுத்துக்கிட்டே இருக்கும். பாகிஸ்தானை வச்சு உருப்படியா பண்ணக்கூடிய விஷயம்லாம் இந்தியா கிட்ட பூச்சாண்டி காட்டுறது. பதிலுக்கு பாகிஸ்தானே இல்லாம பண்ணிருவாங்க. சீனா கிட்ட பூச்சாண்டி காட்ட அனுப்புலாம் வேஸ்ட். அங்கேயும் அதே நிலைமை தான் வரப்போகுது. ஆப்கானிஸ்தான் கிட்ட பூச்சாண்டி காட்டலாம் கேட்கவே வேணாம். இதே நிலைமை தான் வரப்போகுது. இனிமே பாகிஸ்தானை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறதா பாகிஸ்தான் பெரிய அளவுல யூஸே கிடையாது. கனிம வளத்தை தரேன்னு கூப்பிட்ட மாதிரி பெட்டியில 4 கல்லை தூக்கி போட்டு வருவாங்க. அந்த பகுதியில இவனுங்க நுழைய கூட முடியாது. அப்புறம் இவனுங்க பின்னாடி போய் அங்க தோண்ட முடியுமா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்படி இடியாப்ப சிக்கல்ல ட்ரம்ப்பே உட்கார்ந்துருக்காரு. ட்ரம்ப்பை பொறுத்தவரை மனுஷனுக்கு கல்லாப்பெட்டி நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கல்லாப்பெட்டியிலே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. வர்த்தக யுத்தத்தை ஆரம்பிச்சு அதை ஆரம்பிச்சதே அவர் தான். இப்ப ஏதோ சீல ஆரம்பிச்ச மாதிரி கதையை கட்டி விட்டுக்கிட்டு சுத்துறாரு. எப்பவும் போற அமெரிக்க சேனல்ல அப்படியே வச்சிருப்பாங்க. ட்ரம்ப்பை பொறுத்தவரை ஒழிச்சு கட்டுவார்னு நம்மளே எதிர்பார்த்தோம். ஆனா இல்ல, வழக்கமான அமெரிக்க ஆளு அப்படி கடந்து போயிட்டாரு பெரிய மனுஷன். சரி ரைட்டு, அவரை வம்பளுக்கு இவளை தூக்கி போட்டு போயிடுச்சா அவரே இவளை விட்டுட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் அடியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நடுவுல தான் இப்படி ஒரு பொருள் பெரிய அளவு இந்த மிசைல் வருது, நாங்கள் கிழிச்சு விடுவோம் அப்படின்னு. இப்ப அமெரிக்கா அதுக்கு ஆப்பு வச்சிருக்கு. அப்படிலாம் ஒரு எல்லமும் அமெரிக்காவுக்கு கிடையாது. உள்ள சொல்லப்போனா புதுசா பாகிஸ்தானுக்கு எந்த ஆயுத உதவிகள் இராணுவ உதவிகள் கொடுக்குற எல்லாம் அமெரிக்காவுக்கு துளி கூட இல்லை. இந்த பயப்பிள்ளைங்க பொய் சொல்லிக்க திரியிறாங்க. ஏற்கனவே கொடுத்த மெயின்டெனன்ஸுக்கான அப்ரூவல் மட்டும்தான் நாங்கள் தந்திருக்கோம் அப்படின்ட்டார்கள். இதை தாண்டி அங்கேயும் சில ஏஜென்சிகள் பிரேக் பண்றார்கள். பாகிஸ்தானை மையமா வச்சு சுத்தி உள்ள நாடுகளை அச்சுறுத்தல் வேலையாகாது. பாகிஸ்தான்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ற அளவுக்கு அந்த பகுதி இல்லை. அதுக்கு ஆப்கானிஸ்தான்ல உள்ள பேஸை கிடைச்சா கூட நிம்மதியா குடும்பம் ஓட்ட முடியும். ஆனா பாகிஸ்தானுக்குள்ள பேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்றது வெட்டி வேலை. நம்ம வெளியில போறதா இல்ல உள்ளூர்ல உள்ளவர்கள்ட்ட சண்டை போடுறதா அப்படிங்கிறது ஒரு விஷயம். இல்லையே ஈராக் மாதிரி குடும்பம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி பேஸ் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாலும் இந்த பயலுகளுக்கு தீனி போட்டு வெட்டி வேலை. இவனுங்களுக்கு கொடுக்கறத பூரா பாகிஸ்தான்ல இருந்து வெளியூருக்கு கடத்தி போடுவாங்க, வெளிநாட்டுக்கு கடத்தி போடுவாங்க. அதுக்கப்புறம் அணு ஆயுதம் இருக்குன்னு சவுதி கிட்ட ஓடிக்குவாங்க. அதே மாதிரி நமக்கே எதிராக ஆப்கானிஸ்தான்ல பேசலி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரஷ்யா மிரட்டுச்சு, சீனா மண்டையில தட்டுச்சு, கையெழுத்து போட்டு வந்துருவாங்க. அதனால இவனுங்களுக்கு கொட்டி கொடுக்குற மூணுல ட்ரம்ப் நிர்வாகம் சுத்தமா இல்லையாப்பா. இல்ல அந்த ஆள் இன்னைக்கு இருக்க மாட்டா, நாளைக்கு இருப்பாளே அப்படிங்கிற பயம், சந்தேகம் நம்ம ஆட்கள் எல்லாருக்கும் வரும். ட்ரம்ப் நிர்வாகத்தை தாண்டி அமெரிக்கா அந்த வார் மிஷனுமே பெரிய அளவு இல்லை. சும்மா வச்சு பூச்சாண்டி காட்டலாமே ஒழிய இவனுங்களுக்காக ஏற்கனவே உள்ளதை மெயின்டெனன்ஸ் பண்றோம். அந்த யூனிட்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் வித்த மாதிரி இருக்கும்ல, அதை தாண்டி பெரிய அளவுல உதவிகள் ஒண்ணு பாகிஸ்தானுக்கு கிடையாதுன்னு ட்ரம்ப்பே இறங்கி சொல்லிட்டார். ட்ரம்ப்போட நிர்வாகமும் சொல்லிருச்சு. இப்போ ஒட்டுமொத்த அமெரிக்க வார் மிஷனும் சொல்லிருச்சு. எப்படி
கச்சா எண்ணெய் விவகாரத்துல பெரிய அளவு பாகிஸ்தான் அடி வாங்கிச்சோ, அதே போல இந்த அமெரிக்க ஆயுதங்கள் விவகாரத்திலயும் பெரிய அளவு அடி வாங்கியிருக்காய்ங்க. உள்ளூர்ல வாசிக்க ஒண்ணுமே இருக்காதா இவனுங்களுக்கு அப்படின்னு கேட்டா, இவனுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த மாரி ஏதாச்சும் வீணா போன வேலைய தூக்கி வச்சு, அந்த மக்கள ஏமாத்தி ஆட்டைய போட்டாய்ங்க. இப்ப அந்த மக்களையே வித்துக்கிட்டு இருக்காய்ங்க. காரணம் ஒண்ணுமே கையில இல்ல. பறவைகள வேட்டையாட வித்தாய்ங்க. அடுத்து மனுஷனுங்கள வந்து வேட்டையாடிக்க அமெரிக்கான்னு வித்துட்டு போறாங்களே தவிர, இத தாண்டி ஒண்ணும் கிழிக்க போறதில்ல. அதனால தான் பெரும்பாலான பகுதிகள் கலவரமாவே வெடிக்குது. கலவரத்துல அதெல்லாம் தனி நாடா உருவாகுங்கிறது எதார்த்தமான உண்ம.